யாரை மகிழ்விக்க ஃபார்முலா 4 வாகன பந்தயம், மக்களின் வரி பணத்தை தனிப்பட்ட விருப்பங்களுக்காக வாரி இறைப்பதா என்ற ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசின் நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கும் தற்கால சூழலில் பல கோடிகளை கொட்டி இறைத்து சென்னையின் மையப்பகுதியான தீவுத்திடல் பகுதியில் ஃபார்முலா 4 வாகன பந்தயம் நடத்தி மக்களை பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கும் திமுக அரசின் செயல்பாடு கடும் கண்டனத்திற்கு உரியது. தீர்க்கப்படாத எத்தனையோ சிக்கல்களும் அத்தியாவசிய பிரச்சினைகளும் வரிசை கட்டி நிற்கும் பொழுது அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது வாகன பந்தயத்திற்கு அதீத முக்கியத்துவம் அளித்து தேவையற்ற பொருட்செலவு செய்து மக்கள் படும் அல்லல்களையும் பாடுகளையும் அலட்சியப்படுத்தும் திமுக அரசின் போக்கு மிக மோசமான நிர்வாகத்திற்குரியது. அரசின் திருக்கருவூலம் காலியாகிற அளவிற்கு நிதி நெருக்கடி முதன்மை சிக்கலாக உருவெடுத்திருக்கும் தற்பொழுது நிலையில் ஏறக்குறைய 200 கோடி ரூபாய்க்கு மேலாக வாரி இறைத்து வாகன பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சொத்து வரி 150 விழுக்காடு அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. பள்ளி பாட புத்தகங்களின் விலை கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை அரசினால் இன்னும் ஏற்கப்படவில்லை. ஆசிரிய பெருமக்களுக்கு நிறைவேற்றி தரப்படுவதாக கூறிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை இதுநாள் வரை நிறைவேற்றவில்லை. அரசு பள்ளிக்கூடங்களின் உட்கட்டுமானத்திற்கும் பராமரிப்பிற்குமான செலவினங்கள் அரசு தரப்பிலிருந்து முழுமையாக கொடுக்கப்படுவதில்லை. அரசு பள்ளிகளை சேர்ந்த 15,000 ஆசிரியர்களுக்கு அடுத்த மாதம் ஊதியம் வழங்குவதே பெரும் சிக்கலாகி நிற்கிறது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு இன்று வரை முடியவில்லை. இவ்வாறு மக்கள் விரோத விலை உயர்விற்கும் துறைகள் சார்ந்த முதன்மை சிக்கல்களுக்கும் ஒற்றை காரணமாக சொல்லப்படுவது மாநில அரசின் நிதி பற்றாக்குறையும் மிதமிஞ்சிய பொருளாதார நெருக்கடியும் தான். இப்பேற்பட்ட சூழலில் மக்கள் நலன் என்பது துளியாவது இருந்தாலும் ஏறக்குறைய 200 கோடியை வாகன பந்தயத்திற்காக விரயம் செய்வார்களா திராவிட மாடல் ஆட்சியாளர்கள்? பேரவலம். துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், செவிலியர்கள், மருத்துவ பெருந்தகைகள், ஆசிரிய பெருமக்கள் என சமூகத்தின் அச்சாணியாக திகழும் அத்தனை துறையைச் சேர்ந்த மக்களும் தங்களது வாழ்வாதாரத்திற்கான கோரிக்கைகளை முன்வைத்து நாள்தோறும் போராடுகிறார்கள். இவர்களது கோரிக்கைகளை ஏற்று சிக்கல்களை தீர்க்க முன்வராத திமுக அரசு யார் கோரிக்கையை நிறைவேற்ற வாகன பந்தயம் நடத்துகிறது? யாரை மகிழ்விக்க நடக்கிறது இந்த ஆடம்பர விளையாட்டு? தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திமுகவிற்கு 105 கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்த பி ரெட்டிக்கு நன்றிக்கடனாக அவரது மருமகன் அகிலேஷ் ரெட்டியின் ரேசிங் ப்ரமோஷன்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து வாகன பந்தயத்தை நடத்துகிறதா திமுக அரசு? வெட்கக்கேடு. இதே ரேசிங் ப்ரமோஷன்ஸ் நிறுவனம் ஹைதராபாத்தில் வாகன பந்தயத்தை நடத்தி அதில் குளறுபடிகளும் பாதுகாப்பு இன்மையும் விளைந்து போட்டியே ரத்து செய்யப்பட்டதே. அப்பேற்பட்ட நிறுவனத்தோடு இணைந்துதான் வாகன பந்தயத்தை நடத்துகிறது திமுக அரசு. என்ன ஒரு நேர்த்தியான நிர்வாகம்! திமுக எனும் கட்சி பெற்ற பயனுக்கு கைமாறு செய்ய ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் வளைத்து மக்களை வாட்டி வதைப்பது எந்த விதத்தில் நியாயம்? இந்த விளையாட்டு போட்டியில் பங்கேற்பாளரோ பார்வையாளரோ எளிய மக்கள் இல்லை எனும் பொழுது யாருக்காக நடக்கிறது இந்த பந்தயம்? இது யாருக்கான ஆட்சி? மக்களுக்கான ஆட்சியா, இல்லை தனி பெரும் முதலாளிகளுக்கான ஆட்சியா? மக்களின் பல கோடி ரூபாய் வரி பணத்தை வீணடிப்பது ஒரு புறம் என்றால், மக்கள் அடர்த்தியும் போக்குவரத்து புழக்கமும் மிகுந்த மாநகரத்தின் மைய பகுதிக்குள் இதனை நடத்துவது கொடுமையிலும் கொடுமை இல்லையா? நாளுக்கு நாள் பெருகி வரும் வாகனங்களின் எண்ணிக்கையாலும் தொலைநோக்கற்ற நகர கட்டமைப்பாலும் போக்குவரத்து நெரிசலில் சென்னை மாநகரம் சிக்கித் தவிக்கிறது. ஒவ்வொரு நாளின் மாலை வேளையிலும் நத்தை ஊர்வதைப் போல வாகனங்கள் ஒவ்வொன்றும் நகர்கின்றன. நோயாளிகளின் உயிரை காக்கும் அவசர ஊர்தி கூட சாலையில் செல்வதற்கு வழிவாய்ப்பற்று போக்குவரத்து நெரிசலில் சிக்குண்டு விடுகிறது. இத்தகைய நிலையில் மாநகரத்தின் மையப்பகுதியில் வாகன பந்தயத்தை நடத்துவதன் மூலம் மக்களை கொடும் துன்பத்திற்கு ஆளாக்குவதை தவிர வேறென்ன சாதித்துவிட முடியும்? ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனை என 2 பெரும் மருத்துவமனைகள் இருக்கும் பகுதிகளை சுற்றி வாகன பந்தயத்தை நடத்தினால் அதில் எழுப்பப்படும் அதிகப்படியான ஒலியளவும் இரைச்சலும் நோயாளிகளை பாதிக்கும் எனும் அடிப்படை புரிதல் கூடவா அரசுக்கு இருக்காது? அப்படி என்ன வாகன பந்தயத்தை நடத்தி வளர்ச்சியை நிலைநாட்டப் போகிறீர்கள் பெருமக்களே?
திருப்பெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் வாகன பந்தயத்தை நடத்த வாய்ப்பிருந்தும் அதனை செய்யாது மாநகரத்திற்குள் நடத்துவது ஏன்? விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பதால் தம்பி உதயநிதி மக்களின் உயிரோடு விளையாடலாமா? மழைக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இப்போது வரை மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையவில்லை. மழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை செயல்பாடுகள் முழுமை பெறவில்லை. கடந்த ஆண்டு போல மீண்டும் ஒரு கனமழை வந்தால் மக்கள் பெரும் துயரத்தையும் இழப்பையும் சந்திப்பார்கள் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய புறச்சூழல். அப்படி இருக்க இதில் கவனம் செலுத்தி பேரிடரிலிருந்தும் பெருமழையிலிருந்தும் மக்களை காக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அரசு அதனை செய்யாமல் தனிநபர்களை மகிழ்வடைய செய்ய பல கோடிகளை செலவழித்து வாகன பந்தயத்தை நடத்துவது என்பது மக்கள் விரோதத்தின் உச்சம் இல்லையா? வாகன பந்தயம் நடக்கும் தீவு திடலுக்கு எதிரே உள்ள சத்தியவாணி முத்துநகரில் விளிம்பு நிலை மக்கள் இன்றும் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத அரசு பல கோடிகளை வீணடித்து வாகன பந்தயம் நடத்துவது கேலிக்கூத்தானது. ஆட்சியாளர் பெருமக்களே, அரசாட்சி தன்வசம் இருக்கும் மிதப்பிலும் பதவி தரும் மமதையிலும் அதிகார திமிரிலும் மக்கள் நலனை முற்றாக புறம் தள்ளி தனிப்பட்ட விருப்பங்களுக்காகவும் தன் லாபத்திற்காகவும் அதிகார முறைகேடும் அட்டூழியமும் செய்து ஆட்டம் போடாதீர்கள். பெரும் பெரும் சாம்ராஜ்யங்களே வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. உலகின் பெரும் பேரரசுகளே சிதைந்து போயிருக்கின்றன. சர்வாதிகாரம் கொண்டு நின்ற கொடுங்கோளர்களே இருந்த இடம் தெரியாது அழிந்து போயிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம்? இன்னும் எத்தனை நாளைக்கு? எஞ்சியிருப்பது இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சி. அது முடிந்ததும் மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள் என எச்சரிக்கிறேன்.